சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு 41 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய உடன்பாடு எட்டப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுபாஷ். திமுக காங்கிரஸ் இடையே இன்று நடந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை மற்றும் அதில் எட்டப்பட்ட உடன்பாடு பற்றின தகவல்களை சொல்லுங்க சுபாஷ். அது காங்கிரஸ் கட்சி திமுக இடையேயான தொகுதி உடன்பாடு இன்று எட்டப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 41 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி காங்கிரசுக்கும் திமுகவுமான கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பல்வேறு பட்டியல்களை காங்கிரஸ் நிற்க வேண்டிய விரும்பும் தொகுதிகளினுடைய பட்டியல்கள் அளிக்கப்பட்டன. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஒரு கட்டத்தில் இழுபறி நிலையெல்லாம் காணப்பட்டது. இந்த நிலையில் அதிகமான தொகுதிகளை காங்கிரஸ் பெற வேண்டும் என்று எண்ணி இருந்தது. இருப்பினும் திமுக ஆனது குறைவான தொகுதிகளை தருவதாக கூறியிருந்தது. அந்த வகையில் இன்று எட்டப்பட்டுள்ள உடன்பாடின்படி 41 தொகுதிகளை திமுக காங்கிரசுக்கு ஒதுக்கியுள்ளது. எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது காங்கிரசுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகளினுடைய பட்டியல் இன்று முதல் தொகுதி உடன்பாடு குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்தந்த தொகுதிகள் கண்டறியப்படும் என்று திமுக பொருளாளர் ஸ்டாலினும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தொகுதி உடன்பாடு எட்டப்பட்ட பிறகு குலாம் நபி ஆசாத் தெரிவிக்கையில் அதை 20 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக ஆனது தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதில்லை. அந்த வகையில் பார்க்கும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியானது வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கலைஞர் தலைமையிலான ஆட்சி அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சுபாஷ்? தொகுதி வகையில் ஏற்கனவே 85 தொகுதி, காங்கிரசுக்கு சாதகமான ஒரு 85 தொகுதி பட்டியலை திமுகவிடம் ஏற்கனவே அளிக்கப்பட்டு விட்டது. இருப்பினும் காங்கிரஸ் பலமான தொகுதிகளில் பல இடங்களை கண்டறிந்திருக்கிறது. அந்த வகையில் சில தொகுதிகளை கேட்டிருப்பதற்காகவும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்கும் 4 அல்லது 5 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறது. எனவே இருப்பினும் தொகுதி பங்கீட்டு குழுவானது திமுகவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 4 குழு அமைக்கப்பட்டது. ஸ்டாலின், ஐ. பெரியசாமி மற்றும் RS பாரதி, துரைமுருகன் ஆகிய தலைமையில் 4 குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுடன் காங்கிரஸ் கட்சியில ஒரு 8 பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்த பிறகுதான் எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கப்படும் என்று சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவை அனைத்தும் மீறாத வண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்று இன்றோ அல்லது இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி 1971ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அமைக்கப்பட்டது. பல தேர்தல்களையும் இரு கட்சிகளையும் ஒரு சந்தித்திருக்கின்றன. 2006ஆம் ஆண்டு நாம் எடுத்துக்கொண்டால் திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கு 48 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 63 தொகுதிகளை ஒதுக்கின்றது. கடந்த 2 சட்டமன்ற தேர்தலிலும் குறைவான தொகுதிகளை பெற்றிருந்தாலும் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு கணிசமான ஒரு தொகுதிகளாகவே பார்க்கப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.